எல்லாரும் ஆசைப்பட்டு ஏதோ ஒரு பொருள் வாங்குவோம். ஆனா, ஏதோ ஒரு ரீசன்னால அத வேணான்னு யூஸ் பண்ணாம வச்சிருப்போம். அந்த மாரி ரொம்ப நாள் உள்ள தூங்கிட்டு இருந்த பொருள் தான் இந்த லைட்டர். லைட்டர்னா என்ன? நெறைய விளக்கேத்துறதுக்கு இத யூஸ் பண்ணிக்கலாம்னு நெனச்சு வாங்குனேன். ஆனா, நம்மளோட பழமை ஆரம்ப காலத்துல நம்ம பாட்டி காலத்துல சொன்ன நெய் தீபத்த தான் டெய்லியுமே ஏத்திக்கிட்டு இருக்கேன். சரி அப்புறம் எதுக்கு இந்த பொருள் வாங்குனீங்கன்னு கேட்பீங்க தான். இந்த பொருள் கொஞ்சம் நெறைய விளக்கேத்தும்போது, கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாரி யூசேஜ் ஆகும்னு வாங்குனது. ஆனா, உள்ள போட்டது போட்டபடியே விட்டுட்டேன். ஆனாலும் பரவாயில்லங்க. நல்லாவே எரியுது. என்னன்னா, இது டக்கு டக்குன்னு எரியும். நல்லாவே சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா, ரெகுலரா நம்ம தீபாராதனை மட்டும் காட்டவே முடியாது. ஏன்னா, இது வெறும் லைட்டர் மட்டும் தான். அதுக்கப்புறம் என்னதான் மம்மீஸ் மல்டி டேலண்டட் பர்சனா இருந்தாலும், இந்த குழந்தைங்க கிட்ட சமாளிக்கிறது இருக்கே! அடடடடா! என்னென்னலாம் கேட்குறாங்க தெரியுமா? ஏங்க சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமான்னு கேட்பீங்க தான். சப்பாத்தி மட்டும் தேய்ச்சா பரவாயில்லங்க. கோலம் போடுறது என்ன? 3 படியில கோலம் போடுறது, சாமி கும்பிடுறது, பூஜை பண்றது, துணி துவைக்கிறது, துணிய காய போடுறது, அப்பப்பப்பப்பா சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு ஹல்க்கு கூட இந்த அளவுக்கு வேலை பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வேலை பார்க்குறோம் நாங்க. தம்பிக்கும் பாப்பாக்கும் இன்னைக்கு சப்பாத்தி குருமா தாங்க குடுத்து விட்டேன். சப்பாத்திய சூடா நம்ம மூடி வச்சா சாஃப்ட்டாவே இருக்குங்க. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இது ப்ரமோஷன் வீடியோ இல்லங்க. எனக்கு உள்ள அனுபவத்த தான் உங்கட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.